அரசு ஒப்பந்த நிறுவனமான பிஎஸ்கே இன்ஜினியரிங் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். கணக்கில் வராத பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து பிஎஸ்கே நிறுவனத்திற்கு சொந்தமான சென்னை, நெல்லை மற்றும் நாமக்கலில் உள்ள 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். பிஎஸ்கே நிறுவன பெரியசாமியின் வீடு, அலுவலகங்களிலும் அவரது மகன்கள் அருண்குமார், அசோக்குமார் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அவர்களது நிறுவனங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் விஜயபாஸ்கரின் நண்பராக கருதப்பட்ட சுப்பிரமணி கடந்த 2016ஆம் ஆண்டு அவரது வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனைக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த சுப்பிரமணியின் நெருங்கிய நண்பரான பெரியசாமி அவரது நிறுவனங்களில் பங்குதாரராகவும் இருந்து வருகிறார். இதனிடையே பணப்பட்டுவாடா செய்வதற்காக சில பினான்சியர்கள் வீட்டில் பணம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கரன், சுஜய் ரெட்டி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் 10 இடங்களிலும், திருநெல்வேலியில் 1 இடத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் கோவை, திருச்சி சாலையில் உள்ள தனியார் போட்டோ ஸ்டுடியோ நிறுவனத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து நேற்றிரவு அந்த நிறுவனத்திற்கு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வந்தனர். நிறுவனத்தில் யாரும் இல்லாததால் விடிய விடிய போலீஸ் காவல் போடப்பட்டது. பின்னர் காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர்.